என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்துதலையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வார்த்தை என்ன என்று பார்த்தீங்கன்னா, கவலைப்படாதே. இது இன்னைக்கு உனக்கு ஒரு ஆசீர்வாதமான செய்தி. அதாவது கடவுள் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கவலைப்படாதே. இந்த ஒரு வார்த்தையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அடங்குது. நீங்கள் எதுக்காக இப்போ துக்கமாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவலைப்படுறதுனால தான் துக்கமாக இருக்கீங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் இது அப்படி ஆகுமோ, இது இப்படி ஆகுமோ, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கோமே, பையனுக்கு பொண்ணு பார்க்கணுமே, வீடு கட்டணுமே, வாடகை வீட்டில் இருக்கோமே, தொழில் விருத்தி ஆகலையே, எல்லா விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கவலை தான் பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் கடவுள் நமக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 12, 22, 23 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் வாழ்க்கைக்காக கவலைப்படாதீர்கள். வாழ்க்கை உணவையும் உடையையும் விட உயர்ந்தது அப்படின்னு நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம இதை பற்றி தான் தியானிக்க போகிறோம். கவலைப்படாதே. இன்று நமக்கு தேவன் கூறுற ஒரு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவலைப்படாத நீ, உனக்கு நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிறது தான் கடவுள் நம்மகிட்ட சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கு பயப்படுறோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, வேலைக்காக பயப்படுறோம், வேலை பார்க்குற இடத்துல பயப்படுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை நினச்சி கவலைப்படுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடல்நலத்தை நினச்சி ரொம்ப கவலைப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் பல பல மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸு, பல யங்ஸ்டர்ஸுக்கெலாம் எதிர்காலத்தை குறித்த கவலை நிறையா இருக்குது. ஆனால் இயேசு நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் இருக்கேன், நீ கவலையே படாத, என் மேலே உன் பாரத்தெல்லாம் சொல்லு வை, நீ நினைக்கிறது எப்படி நடக்கும், என்ன ஆகும் அப்படிங்கிறது கடவுள் கையில் தான் இருக்குது. எல்லாமே அவரோட சித்தம்தான். நார்மலாக நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போதே என்னென்னா நிறைய வேண்டுவீங்க, எனக்கு அது வேணாம் இது வேணாம் எல்லாம் சொல்லுவீங்க. ஆனால் கடைசியில் நீங்கள் ஒரு வார்த்தையும் கூட சேர்த்து சொல்லுங்கள், எல்லாமே உங்கள் சித்தம் இருந்தால் எனக்கு கிடைக்கட்டு, இல்லைன்னா அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்கள். தேவன் அவரோட சித்தத்தின்படி நீங்கள் விடுறீங்க அப்படின்னா அவர் உங்களோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு வல்லவராக இருக்கிறார். இப்போ நம்ம எதை பற்றி தியானிக்கிறோன்னா, கவலைப்படக்கூடாது. நம்ம லைஃப்பில் நிறைய கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன், நான் இருக்கேன்ல, உனக்கு மேலே நான் இருக்கும்போது நீ எதை நினச்சி கவலைப்படுற? இன்றைய வேதாகம சிந்தனை என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் பிரச்சனையை பார்த்து கவலைப்படலாம், அல்லது தேவனை பார்த்து நம்பிக்கையுடன் வாழ். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் உங்களோட பிரச்சனையை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே ஒரே இடத்துல இருக்கிறீங்களா, இல்லை தேவன் மேலே நம்பிக்கை வச்சு தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையை மூவ் ஆன் பண்ண போகிறீங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் உன் வாழ்க்கையை கவனித்து கொண்டிருக்கிறார். நம்ம நினைப்போம் கடவுள் என்ன செய்கிறாரு, நம்ம மட்டும்தான் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நானும் டெய்லி ஜெபம் பண்ணுறேன், சர்ச்சுக்கு போகிறேன் வாரம், ஆனால் கர்த்தர் நம்மளை கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியலையே அப்படின்னு ஒரே புலம்பி தள்ளிக்கிட்டே இருக்கீங்களா? தேவன் உங்களை கண்டிப்பாக கவனிச்சிக்கிட்டே இருக்கார். உன் தேவை என்னங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நீ பயப்படாமல் நம்பிக்கையோடு இருக்கணும். கண்டிப்பாக நீ பயப்படாமல் நம்பிக்கையோடு இருந்தால் கடவுள் வழி திறப்பார். கவலைப்படுகிறனால் எவன் ஒருவன் தன் உயரத்தில் ஒரு முழம் கூட்ட முடியும்னு கடவுள் சொல்லியிருக்காரு. நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால உங்களோட அந்த கவலை கரைய போகிறதும் இல்லை, நீங்கள் மேலே பெற போகிறதும் இல்லை, இருக்கிறத விட கீழே தான் போவீங்க. அதனால் கவலைப்படாமல் கர்த்தர் மேலே பாரத்தை போடுங்க. உங்களோட கவலைகளை கர்த்தர் இடத்துல ஒப்புவீங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நடத்துவார்னு நம்புங்க. உங்கள் இதயத்தில் சமாதானம் கண்டிப்பாக கடவுள் தருவார். கவலை அல்ல, நம்பிக்கை தான் உன் ஆசீர்வாதத்திற்கான கதவு. அதை மட்டும் நீ மைண்ட்லேயே வச்சுக்கோ. ஆமென்.